திரவ அமுக்கம் பற்றியதாகும். திரவங்களின் ஆழம் அதிகரிக்கும் போது அவற்றின் அமுக்கமும் அதிகரிக்கும் என்பதை நிரூபிக்கும் எளிய அறிவியல் பரிசோதனை இது. இப்பரிசோதனை பற்றிய தெளிவான விளக்கத்தை விவரிக்கிறேன். பரிசோதனை அமைப்பு ஒரு நெகிழி போத்தலில் வெவ்வேறான உயரங்களில் மேல், நடு, கீழ் என 3 துவாரங்கள் 1, 2, 3 இடப்பட்டுள்ளன. போத்தலில் முழுமையாக நீர் நிரப்பப்பட்டு துவாரங்கள் திறக்கப்படும் போது நீர் வெளியேறும் விதம் அவதானிக்கப்படுகிறது. அவதானிப்புகள். துவாரம் 1. போத்தலின் மேல் பகுதியில் உள்ள துவாரத்திலிருந்து நீர் மிக குறுகிய தூரத்திற்குள் வீழ்கிறது. துவாரம் 2. நடுப்பகுதி துவாரத்திலிருந்து வரும் நீர் முதல் துவாரத்தை விட சற்றே அதிக தூரத்தில் வீழ்கிறது. துவாரம் 3. கீழ். போத்தலின் அடிப்பகுதிக்கு அருகில் உள்ள துவாரத்திலிருந்து நீர் மிக நீண்ட தூரம் பாய்ந்து வீழ்கிறது. முடிவு. அறிவியல் பின்னணி. கன்க்ளூஷன். கீழே செல்லச் செல்ல அமுக்கம் அதிகரிக்கிறது. திரவங்களின் அமுக்கமானது அத்திரவத்தின் ஆழத்திற்கு நேர்விகித சமனாகும். துவாரம் 1இல் அதற்கு மேலே உள்ள நீரின் அளவு ஆழம் மிக குறைவு. எனவே அமுக்கம் குறைவாக இருப்பதால் நீர் மெதுவாக பக்கத்திலேயே வீழ்கிறது. துவாரம் 3இல் அதற்கு மேலே பெருமளவு நீர் இருப்பதால் அந்த இடத்தில் ஆழமும் நீரின் எடையும் மிக அதிகம். இதனால் அமுக்கம் மிக உயர்வாக காணப்பட்டு நீர் விசைப்பாய்வாக நீண்ட தூரத்திற்கு தள்ளப்படுகிறது. சுருக்கமாக, திரவங்களில் ஆழம் அதிகரிக்க திரவ அமுக்கமும் அதிகரிக்கும் என்பதை இப்பரிசோதனை தெளிவாக காட்டுகிறது.